அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ரோஸ் ஸ்டைல் சேனலில் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு 2-3 எபிசோட்ஸில் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பதநீர் நொங்கு சர்பத்து, அப்புறம் பதநீர் மேங்கோ சர்பத்து, அப்புறம் சளி இருமலுக்கு ஒரு நல்ல பதநீரில் பண்ணக்கூடிய ஒரு இருமல் மருந்து இதெல்லாம் பார்த்தோம். அதை விட பதநீர் பாயாசம் நல்ல டேஸ்டியாக எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்தோம். அப்புறம் பதநீர் சப்பாத்தி இது எப்படி பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இது எல்லாமே ரொம்ப ஓல்டு ஸ்டைலாக இருந்த மாதிரி இருக்க. இப்போ நியூ மாடலில் பதநீரை வச்சு எந்த ரெசிபியும் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. பதநீர் குக்கீஸ், நோ மைதா, நோ சுகர், சின்ன பிள்ளைங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை இந்த மாவு கூடயும் மிக்ஸ் பண்ணலாம், அல்லது நம்ம பட்டர் எடுத்து யூஸ் பண்ணுவோம், அந்த பட்டர் கூடயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். நல்லா சல்லடையில் போட்டு அரிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி தான். அப்புறம் நான் இதுக்கு ஒரு 1/2 கப்பு பதநீர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் துருவின தேங்காவை லேசாக வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வறுத்த எள்ளு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண நட்ஸு, கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, கிரேப்ஸு இது வச்சுருக்கேன். இதை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் ஒரு 100 கிராம் பட்டர், இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூனு நெய்யும் கலந்துக்கிட்டு ஒரு கரண்டியை வச்சு இந்த பட்டர் நல்லா ஸ்மூத் ஆகிற மாதிரி நல்லா கடைஞ்சி விடணும். அப்படி கடைஞ்சி விட்டுட்டு இருக்கும்போதே அந்த பதநீரையும் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த பட்டர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த பதநீர் பிரிஞ்சு தெரியக்கூடாது. தெரியாமல் அந்த பட்டரோட நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிடணும், நல்லா ஸ்மூத் ஆகிடணும். இந்த மாதிரி இந்த 1/2 கப்பு பதநீரையும் அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த கோதுமை மாவு கலவையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பட்டரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் பதநீரையும் கலந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த மாவை 4-5 பிரிவாக பிரித்து வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் மாவில் எள், கொஞ்சம் மாவில் இந்த தேங்காய் துருவல், கொஞ்சம் மாவில் இந்த நட்ஸு, இப்படி எது தேவையோ அதை அந்த மாவில் சேர்த்து நல்லா சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை குட்டி குட்டி உருண்டையாக பிரித்து எடுத்து நல்லா உருட்டி அது ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி கையில் வச்சு மெல்ல அழுத்தி ஒரு பிளேட்டில் அப்படியே அடிக்கிடணும். மோல்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம விரும்பின ஷேப்பில் அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு கேக்கு ஓவனில் வச்சு ஒரு 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸு வச்சோம்னா நல்லா பேக் ஆயிரும். ஓவன் இல்லாதவங்க வெறும் குக்கரில் வாசரு வெயிட்டு இதெல்லாம் போடாமல் வச்சும் பேக் பண்ணலாம். அல்லது ஒரு அடி கனமான பாத்திரத்தில் ஒரு சின்ன மெட்டல் ஸ்டாண்டை போட்டு அது மேலே ஒரு பிளேட்டை வச்சு அது மேலே அந்த மாவை வச்சு மூடி போட்டு பேக் பண்ணலாம். இதுக்கு ஒரு 20 மினிட்ஸு தான் ஆகும். இப்போது நோ மைதா, நோ சுகர், நோ டேஸ்டி, crispy and healthy பதநீர் குக்கீஸ் ரெடி ஃபார் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and also many more thanks for subscribing and sharing. Okay.